ஒரு பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் சுகர் இருக்கு. அவர் ஒரு டாக்டர்கிட்ட போனார். அந்த டாக்டர் என்ன பண்ணார், அவருக்கு மெட்ஃபார்மின் வித் வில்டாக்லிப்டின்னு மருந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டார். அதை இவர் சாப்பிட்றாரு. இன்னொரு பேஷண்ட் அவரும் நல்ல குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போறார். அவருக்கும் சுகர் இருக்கு. அந்த டாக்டர் என்ன பண்ணார், கிளைமிபைட் வித் மெட்ஃபார்மின் அவருக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. இப்ப இந்த பேஷண்ட் என்ன பண்ணாரோ அதை பார்த்தாரு. ஏய் பாரா, உங்க டாக்டர் தப்பா வைத்தியம் பண்ணிட்டாரு, உனக்கு வில்டாக்லிப்டின் மெட்ஃபார்மின் காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. எங்க டாக்டர் பண்ண வைத்தியம் தான் கரெக்ட், ஏன்னா எனக்கு கிளைமிபைட் வித் மெட்ஃபார்மின் கொடுத்தாருனா இது கரெக்டா? சுகருக்கு எத்தனையோ ட்ரக் இருக்கு. இந்த டாக்டர் அவர் ரூட்ல ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கார், இந்த டாக்டர் இவர் ரூட்ல ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கார். எனக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்குங்கிறதுக்காக இன்னொருத்தன் பிரிஸ்கிரிப்ஷனை தப்புன்னு சொல்றது தப்பு தானே? அது போலதான் எம்பெருமானார் வழியில வந்த இந்த ஆச்சாரியர்கள் ஒரு பக்கம் இப்படி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறா, அதே எம்பெருமானார் வழியில வந்த இன்னொரு செட் ஆஃப் ஆச்சாரியர்கள் இப்படி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறா. ரெண்டு பிரிஸ்கிரிப்ஷனும் கரெக்ட் தான். ஏன்னா கிளைமிப்ரைட் சாப்பிட்டவனுக்கும் சுகர் குறையும், வில்டாக்லிப்டின் சாப்பிட்டவனுக்கும் சுகர் குறையும். ஆனா அதுக்காக அவன் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி நான் சாப்பிட்டா கன்ஃபியூஸ் ஆயிடும். என் டாக்டர் எனக்கு என்ன பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரோ அதை தான் நாம ஃபாலோ பண்ணணும். அது போல நாம ஒத்துமையா என்னைக்குமே மைண்ட் செட் இந்த கலை பேதம் இதுக்குள்ளெல்லாம் நாம போகாம நம்ம ஆச்சாரியன் சொன்னதை நாம ஃபாலோ பண்ணணும். அதே சமயம் நாம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதுக்காக என் பிரிஸ்கிரிப்ஷன் தான் கரெக்ட்னு இன்னொரு பிரிஸ்கிரிப்ஷனை விமர்சிக்க ஆரம்பிச்சோம்னா அது எங்க போய் முடியுங்கிறத நாம யோசிச்சு பார்க்கணும். சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சங்கல்ப சூரியோதயத்துல ஒரு ஸ்லோகம் பண்ணார். இதை சொல்லி இதை பூர்த்தி பண்ணா கரெக்டா இருக்கும். எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் ஒரு தோஷம் கிடையாதுங்கிறார். ஏன்னா நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் ராமானுஜ சம்பிரதாயத்துல மட்டும்தான் அதுக்கு பதில் உண்டு. நீங்க உலகத்தை பத்தி கேளுங்கோ, உலகின் படைப்பை பத்தி கேளுங்கோ, கர்மாவை பத்தி கேளுங்கோ, எதை பத்தி வேணாலும் கேள்வி கேளுங்கோ, ராமானுஜ சம்பிரதாயம் மட்டும்தான் அதுக்கு பதில் சொல்லும். வேற எந்த சம்பிரதாயத்திலையும் பதில் கிடையாது. அதனால வெளியில உள்ள யாராலும் நம்மள ஒன்னும் அசைக்க முடியாது. ஏன்னா இதுல ஏதாவது ஒரு தோஷம் இருக்குன்னா அங்கேருந்து ஒருத்தர் ராமானுஜ சம்பிரதாயத்தை எதிர்த்து ஆர்கியூ பண்ணலாம். வெளியிலேருந்து யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு ஏற்கனவே ராமானுஜர் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அவரோட ஸ்ரீபாஷ்யத்தையும் வேதார்த்த சங்கிரகத்தையும் நம்ம ஒழுங்கா சேவிச்சாலே யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலாம். ஆனா வெளியிலேருந்து ஆபத்து இல்ல. அவரே சொல்றார், உள்ளுக்குள்ள நாம ஒத்துமையா இருக்கணும், அதான் முக்கியம். ஆபாத சூடம் அனபாயினி தர்ஷனேஸ்மின் ஆசாசனீயம் அபரம் ந விபக்ஷ கேதோஹோ ஆபாத சாந்தி மதுரான் புனர் அஸ்மதியான் அந்யோன்ய வைர ஜனனி விஜகாத்துவ சூயா. ஆனா நமக்குள்ள பொறாமையை வளர்த்துண்டு இதுவா அதுவா, உன் கலையா என் கலையா இப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா மெயினான எந்த கலைங்கிறது இருக்கணுமோ, கலைனா ஞானம் அறிவு, அது போயிடும். இதுல மூழ்கிடுவோம். அடுத்து நமக்குள்ள சண்டை போட்டுட்டா ராமானுஜரே வந்தாலும் அப்புறம் காப்பாற்ற முடியாது. அதனால அவரால் முடிஞ்சதை என்ன பண்ணார், வேதத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி இதுதான் வெளியிலேருந்து யாரும் ஒரு செங்கல் அசைக்க முடியாதபடி நிலைநாட்டி கொடுத்துட்டார். நாம பண்ண வேண்டியது என்னன்னா இந்த பொறாமை சர்ச்சை இது போன்ற நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இக்னோர் அண்ட் ஷன் நெகட்டிவிட்டி, இம்பைப் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. நம்ம ஒத்துமை இவ்வளோ 27 பாயிண்ட் பார்த்தோம். நீங்க சொல்லுங்க, இதை வச்சு ஏதாவது டிபேட் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? இப்போ சாதத்தை முன்னாடி போட்டா என்ன, கரம்புக்கு முன்னாடி ஓகே ஏதோ போட்டா சாப்பிட்டுருவோம், அவ்வளோதான். எல்லாம் பெருமாள் பிரசாதம். அது போல இந்த போன்ற விஷயங்களை வச்சு நாம எதுவும் டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால இதை ஒரு சித்தாந்த சண்டையாகவோ இதெல்லாமோ பண்றதை விட்டுட்டு நம்ம எல்லாருக்கும் அகைன் அந்த காமனான விஷயம் என்ன, பிராட்டியோடு கூடிய பெருமாள் தான் நமக்கு தெய்வம். அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஆச்சாரியன் மூலம் நம்ம சரணாகதி பண்ண போறோம், போய் அவங்க கைத்தரியம் பண்ண போறோம். வேதம், ஆழ்வார் பாசுரம், ஸ்தோத்திர கிரந்தம் எல்லாம் நமக்கு ஒரே காமனா இருக்கு. எல்லாரும் ராமானுஜதாசன். நம்மாழ்வார் தான் நமக்கு குல தெய்வம், பெருமாள் தான் தந்தை, தாயார் தான் தாயார். நம்ம எல்லாரும் திருமண் காப்புன்னு பெருமாள் திருவடியும் தாயாரையும் நெத்தியில திருமணி முழுக்க நாம் அணுகின்னு இருக்கோம். மறந்தும் புறந்தொழா மாந்தர், பாகவதாட்ட அபச்சாரப்பட மாட்டோம், சந்தியாவந்தன அனுஷ்டானங்கள் சரியா பண்றோம், ரகசியத்திரயத்தை சிந்திக்கிறோம், பஞ்சசம்ஸ்காரம் பெறுகிறோம், விசிஷ்டாத்வைத்தம்ங்கிற அதே பிலாசபியை ஃபாலோ பண்றோம், ஆத்ம குணங்களை நல்லா வளர்த்துக்கிறோம், வைகுண்டம்ங்கிற மோட்சம் அதை பெருமாள் கொடுக்க போகிற நாள் என்று அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அதுவரை அடியாருக்கு அடியாரா இருக்கும், ஆச்சாரியனை தெய்வமாக கருதுகிறோம். இங்கேயும் ஆனந்தமா வாழ்ந்து அங்கேயும் பேரின்ப பெருவாழ்வை பெறுகிறோம். அதனால எம்பெருமானாருடைய திருவடிகள் அத்தனை பேருக்குமே நாம எல்லாரும் ராமானுஜதாசன் என்பதாலே கவலையே வேண்டாம். பொருந்திய தேசும் பொறையும் திறலும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். என நம்ம எல்லோரும் ராமானுஜங்கிற அந்த ஒருவருடைய திருவடிகளை பற்றி இருக்கிறோம். சந்தேகமே வேண்டாம். எல்லா நன்மைகளும் பொருந்திய தேசும் பொறையும் திறலும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். சிறுகதியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்கள் ராமானுசனை அடைபவர்க்கே அடியேன் ராமானுஜதாசன் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்று சொல்லி இத்தோடு நிறைவு செய்கிறேன். கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரி சுதழ்கடல் சூடிய முடியும் கணனச் சிகை அழகும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகின் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.